அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. அதிசக்தி வாய்ந்த தேவதை நாள்னே சொல்லலாம். பொதுவா தேவதை நாள்னாலே பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேவதை நாள் இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத 3 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நம்ம கிட்ட இவ்வளவு பணமானு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய, அதுவும் உடனடியா பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 333ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடியா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் இந்த போர்ட்டலுக்கான பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இத பயன்படுத்தி பார்த்துட்டு நிறைய பேரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கிறதா சொல்லிருக்கீங்க. அந்த வகையில இந்த நாளையுமே தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றமே கிடையாது, நஷ்டத்துல போயிட்டு இருக்குங்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. அதே மாதிரி இந்த நாள்ல 333 போர்ட்டல் மட்டும் இல்லாம இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் நமக்கு முத்திதி நாளா அமைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்றோம். இந்த முத்திதி நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நமக்கு வராது. எந்த மாசத்துல எந்த நாள்ல வரும்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நாட்கள் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில நேத்து நைட்டு 12 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள திருதியை திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, இந்த 3 திதிகளும் ஒன்னா சேர்ந்து நமக்கு வருது. இததான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். சாதாரணமா முத்திதி நாளே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுலயும் 333 போர்ட்டலோட வரக்கூடிய முத்திதி நாள் இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள், இந்த நம்பர் 3. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாசமும் 3, தேதியும் 3, இதோட கூட்டுத்தொகை நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகை 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது இன்னமுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 369 யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் உடனடியா நமக்கு பலனை கொடுக்கும். அந்த வகையில 333 போர்ட்டல், முத்திதி நாள், 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது. இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பணவசிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும். 3 மணி நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். விளையாட்டா இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிசக்தி வாய்ந்த
செல்வந்த சேர்க்கை இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்றத 3 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். அளவில்லாத பணம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்கிருந்து வேணாலும் செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து, இப்படி எங்கிருந்து வேணாலும் செய்யலாம். தேவையான பொருள் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது. யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம். அதே மாதிரி கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், வறுமை விலகணுங்கிற எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நேர்மறையான எண்ணம், அதாவது பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள குறிக்கோளை செட் பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட எல்லோ கலர் ஷார்ட் பேப்பர் இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். எல்லோ கலர் சார்ட் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிறத்துல சார்ட் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய 3 மணியில இருந்து 3 மணி 59 நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம். இன்னைக்கு மத்தியானம் 3 மணி 33 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்லை, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், குரு பகவான் கிட்டையும், அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை 3 முறை அந்த பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பலுக்கு பக்கத்துல இன்னொரு சிம்பல் நீங்க எழுதிக்கோங்க. குரு பகவானுக்குரிய சிம்பல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இன்னைக்கு நமக்கு 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில குரு பகவானுக்குரிய இந்த சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். இப்படி 3 முறை இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த பேப்பருக்கு மேல மஞ்சளை அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சமா மஞ்சள் தூளை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளோட கொஞ்சமா பச்சை கற்பூரம், அப்படி இல்லைன்னா ஜவ்வாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் மஞ்சள் தூளை மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதுல ஒரு சொட்டு தண்ணீரை விட்டு இதை ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வச்சிருந்தீங்கன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட உங்க கை விரல்கள்ல தொட்டு நீங்க குரு பகவானோட சிம்பல் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேல பூசி விட்டுருங்க. சரி, இதுக்கப்புறமா இந்த பேப்பரை காய விட்டுருங்க. அதாவது இந்த பேப்பர்ல நாம மஞ்சள் பேஸ்ட தடவி இருக்கோம். இது காயறதுக்கு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க ஒட்டி விட்டுருங்க. உள்ளங்கை அளவுக்கு சின்ன பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. இப்படி பீரோல கட்டாயமா ஒட்டி விடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே வைக்கவும் செய்யலாம். நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி அந்த பேப்பர்ல நிறைஞ்சு இருக்கும். இந்த பேப்பர் மேலும் மேலும் நல்ல ஒரு பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகிற வரைக்கும் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.